8th standard chapter 4 life mathematicsல exercise 4.2ல 6th question என்னன்னு பார்த்தீங்கன்னா by selling a speaker for rupees 768 ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீக்கரை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 768 768 ருபீஸ்க்கு விற்றாங்கன்னா a man loses 20%. அவருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு விற்றாங்கன்னா எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20% லாஸ், நஷ்டம் ஏற்படுது. இன் ஆர்டர் டு கெயின் 20%, அதாவது ஒருவேளை லாஸுக்கு பதிலாக அந்த 20% ப்ராஃபிட்டாக அமையணும்னா ஹவு மச் ஷுட் ஹீ செல் த ஸ்பீக்கர், எவ்வளோ ரூபாய்க்கு அதே ஸ்பீக்கரை விற்கணும். ஸோ ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அதோடைய விலை இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால அவருக்கு 20% லாஸ் ஆயிடுச்சு. அந்த 20% லாஸுக்கு பதிலாக அதே 20% ப்ராஃபிட் வரணும்னா எவ்வளவு ரூபாய்க்கு அந்த ஸ்பீக்கரை விற்கணும், இதுதான் கொஸ்டின். ஸோ கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அ ஸ்பீக்கர் இஸ் ஈக்குவல் டு என்னவோ அதை எடுத்து எழுதணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20%. இப்போ செல்லிங் ப்ரைஸு லாஸ் பர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி இன்டூ 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ், இதை ப்ராக்கெட்டில் போடுங்க, ஹோல் டிவைடட் பை 100. இதை நீங்கள் இது வரைக்கும் கூட எடுத்து போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. என்னென்ன வேல்யூ இருக்குதோ அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். எஸ்பி உடைய மதிப்பு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 768 இஸ் ஈக்குவல் டு சிபி என்ன இருக்குதுன்னா தெரியாது, அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 100ன்றது நியூமரிக்கல் வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க. லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20%ன்றது நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே எடுத்து எழுதுனா போதும், பை 100. ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது, இந்த 100 கேன்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் இருக்கும்போது ப்ராக்கெட் இருக்கும்போது நம்மளுடைய போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த 768 இந்த கீழே இருக்கிற 100 அடுத்த பக்கம் வந்துருச்சுன்னா மேலே வந்துடும். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு சிபி. இப்போ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணனா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகேங்களா? 100ல் 20 போச்சுன்னா 80. இது சிபி இன்டூன்னு அர்த்தம். அப்போ எனக்கு சிபி கண்டுபிடிக்கணும். ஸோ சிபிக்கு பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குதோ அதை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடணும். ஆல்ரெடி 100 எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 80. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அடுத்த பக்கம் வரும்போது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனாக மாறும். ஸோ 768 into 100 டிவைடட் பை என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 இஸ் ஈக்குவல் டு சிபி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன மட்டும் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேன்சலேஷன், எதை கேன்சல் பண்ண முடியும், எது எந்த டேபிளில் போக முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடிக்கலாம். நீங்கள் 8ஐயும் 10ஐயும் 2 டேபிளில் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுமே 8 டேபிளில் போகுன்றதுனால 8 1s are 8. இது பார்த்தீங்கன்னா 8 9s are 72. ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்போ 4 8னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ அப்போ 8 6 are 48. கீழே 1 வந்ததுன்னா டிவிஷன் பார்ட்டு ஓவர். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 96 into 10 is equal to CP. அப்போ therefore CP உடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா rupees 960. ஸோ அப்போது காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அதே பொருளை நமக்கு 20% ப்ராஃபிட் வேணும்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன, அதே ஃபார்முலா தான். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி இன்டூ லாஸ் பர்சன்டேஜ்னா மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ்னு போடணும். கெயினு கண்டுபிடிக்கணும்னா ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ்னு போட்டணும். மீதி எல்லாமே அப்படியே டிட்டோவாக வந்துடும். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 100 ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெயின் பர்சன்டேஜ் அல்லது ப்ராஃபிட் பர்சன்டேஜ், தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா லாப சதவீதம் அப்படின்னு போட்டுட்டு பை என்னென்னு பார்த்தீங்கன்னா 100. நான் சொன்ன மாதிரி இந்த பையை மொத்தமாக போட்டாலும் சரி அல்லது இதுக்கு மட்டும் தனியாக போட்டாலும் சரி, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ எஸ்பி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ சிபி என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுத போகிறோம். ஸோ 960 into 100 அதே கெயின் தான், அதே 20%ன்றதுனால ப்ளஸ் 20ன்னு போடுங்க பை 100. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த 100 கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராக்கெட்டில் என்ன ஆப்ரேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ முதல்ல அதை முடிக்க போகிறோம். ஸோ 960 into 100 plus 20 is 120. ஸோ டிவைடட் பை 100. ப்ராக்கெட் போடணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அது சிங்கிள் நம்பராக இருக்கிறதுனால. இப்போ கீழே ஒரு ஜீரோ மேலே ஒரு ஜீரோ, கீழே இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே 1 வந்ததுன்னா டிவிஷன் பார்ட் இஸ் ஓவர். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 96 into 12. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1152. அப்போ அவர் அந்த ஸ்பீக்கரை 1152 ருபீஸ்க்கு விற்றாருன்னா அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 20% லாபம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வச்சு எஸ்பின்ற ஃபார்முலாவில் லாஸ் பர்சன்டேஜை வச்சு சிபியை கண்டுபிடிச்சிடணும். ஸோ இந்த சிபியை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதே எஸ்பி ஃபார்முலாவில் கெயின் பர்சன்டேஜை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு அந்த ஸ்பீக்கரை விற்கலாம் அப்படின்றதுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.